ஹவு டு மேக் சென்டென்ஸ் யூஸிங் பர்சனல் ப்ரொனவுன் யூ ப்ளஸ் வெர்ப் 3 எக்ஸாம்பிள்ஸ் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். யூ ஓட வெர்ப் பயன்படுத்தி 3 வகையான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. யூ ரன், நீ ஓடு. இது யூங்கிறது இங்கே சப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் பர்சன் சிங்குலர்னு இருக்குது. அதனால் வெர்பு பக்கத்திலே சேர்க்க வேண்டியது இல்லை. ரன்ங்கிறது இங்கே வினைச்சொல், ஆக்ஷன், வெர்பு அப்படின்னு எப்படி சொல்லலாம். இங்கே வந்து என்ன அதுக்கான வெர்பு ரன்கான அர்த்தம் ஓடு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ யூ ரன் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ ஓடு அப்படிங்கிறது தான். முதல் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். வாங்க ரெண்டாவது சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது சென்டென்ஸ் யூ ஸ்பீக். ஓகேவா? யூங்கிறதுக்கு நீ, நீங்கள் ரெண்டு அர்த்தமும் இருக்குது. ஓகேவா? நீ பேசுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் பேசுங்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்கிற மாதிரியான அர்த்தமாக இருக்குது. யூ அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் செகண்ட் பர்சன் சிங்குலரில் யூ பயன்படுத்தியிருக்கோம் சப்ஜெக்டாக. ஸ்பீக் அப்படிங்கிறது வினைச்சொல், ஒரு ஆக்ஷனை குறிக்குது. தேர்ட் சென்டென்ஸ் பார்க்குறோம். யூ லா. ஓகேவா? நீங்கள் சிரிக்கவும், நீங்கள் சிரிக்கவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு. ஓகேவா? யூ லா. ஓகே, இதில் வந்து யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். செகண்டு நம்ம லா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வினைச்சொல். ஓகேவா? 3 வார்த்தை பயன்படுத்துகிறோம். தேங்க்யூ.